Hello friends, welcome to Mithuntips. இன்னைக்கு நம்ம ரொம்பவே சுவையான மற்றும் ரொம்பவே சத்துக்கள் நிறைஞ்சு இருக்கிற ஒரு சூப் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்துட்டு கருப்பு கொண்டக்கடலை வச்சு நம்ம இன்றைக்கி இந்த சூப் ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப கம்மி டைம் தான் ஆகும், ஆனால் இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஒரு வயசு குழந்தையிலேருந்து முதியவர்கள் வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கருப்பு கடலை பார்த்திங்கன்னா நீங்கள் ஓவர் நைட் ஊற வச்சுருங்க, அல்லது காலையில் எழுந்ததும் ஊற வச்சிங்கன்னா நம்ம ஈவினிங் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு ஊற வச்சுருந்தேன். ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு 3-4 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த தண்ணி ஊற்றி தான் வேக வைக்கவும் போகிறோம். அதனால் மறக்காமல் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஊற வைங்க. இப்போது இதில் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் கல்லுப்பு சேர்த்திருக்கிறேன். இதை நல்லா ஒரு 6-7 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா மசியணும், அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒருவேளை இந்த அளவுக்கு வேகலைன்னா மறுபடியும் கூட மூடி வச்சு ஒரு 3 விசில் அந்த மாதிரி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம எடுத்துருக்க கொண்டக்கடலையில் பாதி அளவுக்கு எடுத்து நல்லா மசிச்சுக்கலாம். மீதியை அப்படியே விட்டுருங்க. பாதி அளவான கடலையை இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. மற்ற இருந்தால் அதிலையே மசிச்சுக்கலாம். அதை செப்ரேட்டாக எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு கடாயில் உங்கள்கிட்ட வெண்ணெய் இருந்துச்சுன்னா அதவே யூஸ் பண்ணிக்கலாம். அது சூப்புக்கு இன்னுமே டேஸ்ட் கொடுக்கும். வெண்ணெய் இல்லைங்கிற போது நம்ம நார்மல் ஆயிலே விட்டுட்டு அதில் ஒரு பே லீஃப் சேர்த்திக்கோங்க. அது கூட கொஞ்சமாக கல்பாசி சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். இது எல்லாமே வாசனை வர அளவுக்கு நல்லா பொரியணும். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் இஞ்சி பூண்டு 1 டேபிள் ஸ்பூன் வர்ற மாதிரி நல்லா இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கோங்க. நம்ம பேஸ்ட்டாக பண்ணி இதில் சேர்த்த வேண்டாம். இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக நல்லா இடிச்சிட்டு உரல் இருந்துச்சுன்னா அல்லது அம்மி இருந்துச்சுன்னா ஒன்றும் பாதியமாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இதோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போகணும், அந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டையும் சேர்த்திக்கோங்க. அது சூப்புக்கு ஒரு நல்ல வாசனையும் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு சளி பிடிச்சிருக்க சமயங்களில் இந்த சூப் செஞ்சு சாப்பிடும்போது நம்ம பட்டை கிராம்பு எல்லாமே சேர்த்திருக்கிறதுனால நம்மளுக்கு சளி சீக்கிரமாக சரியாகிறதுக்கும் இது உதவியாக இருக்கும். இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நான் 2 கட் பண்ணியிருக்கிறேன். அது மட்டும் இல்லை, கொஞ்சம் இடிச்சும் இருக்கேன். சின்ன உரல் இருந்துச்சுன்னா அதில் இந்த மாதிரி லைட்டாக தட்டி அதுக்கப்புறமா சேர்த்திக்கோங்க. அப்போது உங்களுக்கு நல்லா இந்த சின்ன வெங்காயத்தோட ஃப்ளேவர் எல்லாமே சூப்பில் இறங்கும். அதுக்காக இப்போது இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் ஒரு மீடியம் சைஸ் நல்லா பழுத்த தக்காளியை சேர்த்திக்கலாம். நல்லா பொடியை கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. இதை நம்ம பொடியை நறுக்கியும் சேர்த்திக்கலாம், அல்லது கொஞ்சம் பியூரியாக மாற்றி கூட நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது சீக்கிரமாக குக் ஆகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்திருக்கிறேன். நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை வேக வைக்கும் போதே கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்திருக்கிறோம். ஸோ இது ஃப்ரை பண்ணுறதுக்கு மட்டும் லைட்டாக மட்டும் உப்பு சேர்த்திக்கோங்க. ஏன்னா நம்ம வேக வச்ச தண்ணியை தான் இது கூட ஆட் பண்ண போகிறோம். ஸோ உப்பு அதிகமாகாமல் பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம மசிச்சு வச்சுருக்கிற கொண்டக்கடலையை இது கூட சேர்த்துடலாம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் மசாலாத்தூள் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். அதாவது மஞ்சள் தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறமா மிளகாய் தூள், இது 3 இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திருக்கிறேன். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்திக்கோங்க. இது 2யும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூளை இது கூட சேர்த்துக்கலாம். ஒருவேளை உங்கள்கிட்ட அந்த குழம்பு மிளகாய் தூள் இல்லைனா கூட பரவாயில்ல, நீங்கள் வீட்டில் தனி மிளகாய் தூள் வச்சுருந்தாலும் அதை ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இப்போது இது எல்லா தூளையும் பார்த்திங்கன்னா இந்த மசிச்ச கொண்டக்கடலை கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பச்சை வாசனை போகிற மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அந்த வாசனைலாம் போனதுக்கப்புறமா இந்த கொண்டக்கடலையை வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியவே இதில் ஆட் பண்ணிக்கோங்க.
அந்த மீதம் இருக்க கொண்டக்கடலை பார்த்திங்கன்னா அப்படியே குக்கர்லேயே வச்சுருக்கலாம். அது ஃபைனலாக தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போது இந்த தண்ணியில் 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கொதிக்க விட்டுக்கோங்க. மூடி வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி நல்லா வந்து குக் ஆயிரும். அதோட ஃப்ளேவரும் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பில் இறங்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஃப்ளேவர் எல்லாமே இறங்கியிருக்கு, நல்ல வாசனையும் இருக்குது. இப்போ நம்ம ஃபைனலாக வந்து மீதம் இருக்க கொண்டக்கடலையை சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியை நறுக்குன மல்லி இலையும் சேர்த்திடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். வந்த உடனே நம்ம அடுப்புலேருந்து இதை இறக்கிடலாம். மறக்காமல் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்திக்கோங்க. அப்போ தான் அந்த சூப்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் நல்ல ஒரு மணமும் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம இந்த தண்ணி ஆட் பண்ணும்போது 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா சூப்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கொடுக்கும். இப்போது நம்ம அடுப்புலேருந்து இறக்கியாச்சு. அதுக்கப்புறமா ஃபைனலாக வந்துட்டு பெப்பர் பவுடர் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதாவது காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இது செய்யும்போதே பார்த்திங்கன்னா வீடே மணக்கும். அந்தளவுக்கு ரொம்ப வாசனையாகவும் ரொம்ப ரொம்ப சுவையாகவும் இருக்கும். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த வெயிட் கெயின் ஆகிற குழந்தைகளுக்கு அதுக்கப்புறமா சளி பிடிச்சிருக்க காலகட்டத்துலேயும் இதை வந்துட்டு நம்ம சூப் செஞ்சு குடிக்கும்போது நம்மளுக்கு சீக்கிரமாக வந்து சளி எல்லாமே க்யூர் ஆகும். இதோட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற நோட்டிஃபிகேஷன்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.